ஆண்மை குறைவையும், பெண்மை குறைவையும் போக்குவதற்காக நம்ம வந்து அமுக்கரா பொடி எடுக்கும்போது, அதோட உணவு கட்டுப்பாடையும் சிலத கடைப்பிடிக்கணும். வெறுமனே வந்து நம்ம வந்து அமுக்கரா பொடி சாப்பிட்டு உணவுல வந்து எந்த கட்டுப்பாடுமே இல்ல அப்படின்னா, அந்த அமுக்கரா பொடி கூட வேலை செய்வதை தாமதப்படுத்தும். ஆனா நம்ம வாழ்நாள் முழுதும் ஒரு அமுக்கரா பொடிய வந்து எடுத்துக்கலாம். குறைவான அளவு காலை, மாலை அது உணவுக்கு பின்னாக இருந்தாலும் சரி, உணவுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்க்கறதில்ல தேவையில்ல. நம்ம டீ குடிக்கிறோம். டீயில கூட கலந்து சாப்பிடலாம். பால்ல கலந்து கூட சாப்பிடலாம். அப்போ சில உணவு கட்டுப்பாடுகளும் இருக்குது. ஆண்மை குறைவையும், பெண்மை குறைவையும் போக்குவதற்காக நம்ம அமுக்கரா பொடிய சாப்பிடும்போது கடைபிடிக்க வேண்டிய உணவு கட்டுப்பாடுகள் என்பது என்னவென்றால், அ பிஸ்கட் சாப்பிடக்கூடாது. பிஸ்கட்ல அவ்வளோ கெமிக்கல் இருக்குது. செரிமான குறைவு ஏற்படுத்துகிற உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. பிஸ்கட் சாப்பிடக்கூடாது, காஃபி சாப்பிடக்கூடாது, அப்புறம் வந்து காஃபி குடிக்கக்கூடாது, பிஸ்கட் சாப்பிடக்கூடாது, அப்புறம் வந்து கோழிக்கறி, மாமிசங்களை தவிர்த்து விட வேண்டும். மாமிசங்கள் வந்து செரிமானமாகாது. அந்த அளவுக்கு எளிதாக செரிமானமாகாது. அதில் சத்துக்கள் நிறையா இருக்கலாம். ஆனால் அந்த சத்துக்களை கிரகித்துக் கொள்கிற தன்மை நமக்கு மனித உடலுக்கு கிடையாது. நம்ம மீன்களை கூட சாப்பிடக்கூடாது. மீன்கள் மென்மையானவைகள் தான். ஆனால் அவற்றை செரிமானம் செய்கின்ற திறன் வந்து மனித உடலுக்கு ரொம்பவும் குறைவு. அந்த மாதிரி செரிமானத்தை விரைவுபடுத்துகிற உணவுகளை சாப்பிட வேண்டும். அப்பதான் வந்து உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். செரிமானம் செய்வதற்கு கடினமான உணவுகளை சாப்பிட்டால், செரிமானம் செய்வதற்கு சிரமப்படுகிற உணவுகளை நாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த உடம்பு சூடாயிடும். அதெல்லாம் செரிமான பிரச்சனை வந்து இந்த ஆண்மை குறைவையும், பெண்மை குறைவையும் ரொம்ப பாதிக்கும். அப்புறமா ஆண்மை குறைவும், பெண்மை குறைவும் நம்ம வந்து சரி செய்யணும்னா, அந்த அமுக்கரா பொடி, இந்த மாதிரியான விலை குறைந்த மருத்துவ முறைகளே நமக்கு போதுமானது. அப்பதான் அது வந்து வாழ்நாள் முழுவதும் எல்லோருக்கும் இதை வந்து பயன்படுத்த முடியும். இதுவே போதுமானது. இந்த லேகியங்கள்லாம் 5000, 10,000க்கு விற்கிற லேகியங்கள், சிலர் ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய வருமானம் வரும். அவங்களுக்கு ஒரு பெரிய வியாபாரிகள் அல்லது பிஸ்னஸ்மேன் நிறைய வருமானம் வரக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாதந்தோறும் அவங்களுக்கு வந்து ஒரு 4000 கொடுத்து ஒரு லேகியங்களை வாங்கி சாப்பிட்றதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மாதந்தோறும் அந்த வைத்தியர் எடுத்து வச்சிருவாரு இந்த மாதிரி ஆளுகளுக்கு. இவங்களை சார்ந்தே அவங்களுக்கு ரெகுலராக இவங்களுக்கு வருமானம் வரும்போது அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ சாதாரணமானவங்க அந்த லேகியங்களெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. அந்த மருந்துகளை எல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. மருந்துகளை வாங்கி சாப்பிட முடியாதனால அப்போ அவங்க வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா, அப்போ அந்த ஆண்மை குறைவு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் பொழுது, இது வந்து ஆண்மை குறைவு, பெண்மை குறைவு ஏற்படுறது யாருக்கு வேணாலும் ஏற்படலாம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறை அப்படியா இருக்குது. நம்ம ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம வந்து கெமிக்கல் கலந்த ரசாயன கலப்படம் மிகுந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால மாமிசங்களை சாப்பிடுவது அப்படி சாப்பிடும்போது மருந்துகளே வேலை செய்யாது. நம்ம சாப்பிட்ற மருந்துகள் கூட வேலை செய்யாது. இப்போ அமுக்கரா பொடி சாப்பிட்றோம்னா, அந்த அமுக்கரா பொடி கூட வேலை செய்யாமல் போயிடும். அப்போ அதுக்கு தான் உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். டீ குடிக்கக்கூடாது, பிஸ்கட் சாப்பிடக்கூடாது, அப்போ சிக்கன் இந்த மாதிரி கோழிக்கறி சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது. எளிதாக சீரணமாகிற உணவுகளை சாப்பிட வேண்டும். பரோட்டா சாப்பிடக்கூடாது, பிரெட்டு, இந்த மைதாவில் செய்யப்பட்ட பேக்கரி உணவுகள், ரொம்பவும் இனிப்பு எடுத்துக்கக்கூடாது. இனிப்பெல்லாம் வந்து செரிமானத்தை வந்து தடை செய்யக்கூடியது. ரொம்ப இனிப்பு எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து இனிப்பு வந்து முற்றிலும் அறவே தவிர்க்க நான் சொல்லவில்லை. வெள்ளைச்சீனிகள், நாட்டு சர்க்கரை, இது போன்ற இனிப்புகளை எடுத்துக்கொள்வதை ரொம்பவும் குறைச்சிக்கணும். நாட்டு சர்க்கரை நல்லது அதில் அப்படின்னு நினச்சிட்டு அதை போட்டு டெய்லி 4-5 ஸ்பூன் சாப்பிட்டு காஃபிலேயோ அல்லது பால்லையோ டீலையோ கலந்து குடிச்சிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் தவிர்த்திடணும். இந்த மாதிரியான உணவு கட்டுப்பாடுகளை வைத்துக்கொண்டு அந்த அமுக்கரா பொடி எடுத்துக்கும்போது அதுவே வந்து வேறு சில பொடிகளும் இருக்குது. விலை குறைந்தது இதெல்லாம். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொடி வாங்கினோமா, ஒரு டப்பா வாங்கினோமா, அது ஒரு மாதத்திற்கு வரும். இந்த மாதிரி இதை வாழ்நாள் முழுதும் நம்ம வந்து சாப்பிடும்போது இது எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு தீர்வாக முன்வைக்கலாம். முக்கியமாக அந்த அமுக்கரா பொடி சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் சரியாகுது. ஏன்னா மலச்சிக்கல் கூட ஆண்மை குறைவை ஏற்படுத்திவிடும், பெண்மை குறைவை ஏற்படுத்திவிடும். நாடி நரம்புகளில் சூடு அதிகமாகி அது வந்து பாதிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்குது மலச்சிக்கல். அதனால் மலச்சிக்கலை வந்து எளிதாக குணப்படுத்தணும். அன்னன்னைக்கு ஏதோ பொடியை சாப்பிட்டோம், அன்னன்னைக்கு மலச்சிக்கல் இல்லாமல் போச்சுது அப்படின்னு அப்படிங்கிற நிலைமை இல்லாமல்
அது மிகப்பெரிய கொடுமை. அதாவது ஒரு பொடிய சாப்பிட்டா எனக்கு டெய்லி மலச்சிக்கல் எதுவும் இல்ல. அப்படின்னு சொல்றது அதாவது மலச்சிக்கலா இருக்குது. அதுக்கு தீர்வு தெரியாம அறியாமையில இருக்கிறவங்க ஒரு பக்கம். அதே நேரத்துல எனக்கு மலச்சிக்கல் ஏற்படுது. நான் இந்த பொடிய சாப்பிடுறேன். எனக்கு இந்த பொடி சாப்பிட்டா எனக்கு மலச்சிக்கலே இருக்காது. ஆனா அந்த பொடி சாப்பிடலன்னா அவங்களுக்கு திரும்பவும் அந்த மலச்சிக்கல் வந்துரும். ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த விஷயம். அதனால இந்த விஷயத்துக்கு வேற என்ன தீர்வு? அதே நேரத்துல இந்த பொடி சாப்பிட்டா எனக்கு மலச்சிக்கல் இருக்காது. அதே நேரத்துல மலச்சிக்கல்னால ஆண்மை குறைவு, பெண்மை குறைவு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் சிலருக்கு. அப்படி ஏற்படும்போது அதுக்கு என்ன தீர்வு? எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும். அதுவும் விலை குறைவா இருக்கணும். விலை குறைவா இருந்தா தான் அது எல்லாருக்குமான தீர்வாகவும் அது இருக்க முடியும். அதனால அதுக்கு இந்த அமுக்கரா பொடியை நம்ம தினமும் டீலயோ, பால்லயோ, சாப்பாட்டுக்கு முன்போ, பின்போ ஏன்னா நம்ம ஒரு மண்டலம் சாப்பிட போறதில்ல. அது வெறும் வயித்துல சாப்பிடணுமா? அல்லது சாப்பிட்ட பிறகு சாப்பிடணுமா? சாப்பிட்ட பிறகு சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்டா தப்பா? அப்படிங்கிற பயத்துக்குலாம் தேவையில்ல. ஏன்னா வாழ்நாள் முழுதும் நம்ம இத சாப்பிட போறோம் அப்படின்னா, அப்படிங்கும்போது நம்ம அது நீ சாப்பிட்ட பிறகும் சாப்பிடலாம். சில டைம்ல மறந்துருவோம் நம்ம. அப்போ இந்த மாரி வெறும் வயித்துல சாப்பிடாம போயிட்டோமே அப்படின்லாம் நினைக்காம, வெறும் வயித்துல சாப்பிட்டாலும் சரி, சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்டாலும் சரி, இந்த வழக்கத்தை கடைபிடித்து வந்தாலே இந்த ஆண்மை குறைவு, பெண்மை குறைவு, உடல் உறவு சார்ந்த குறைபாடுகள் உடல்ல நீங்கிவிடும். அந்த அமுக்கராசுரன் நம்ம எடுத்துக்கும் போது அந்த உடல்ல அது வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு சில உணவு கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா உணவுகளே நாம் உண்ணுகிற உணவுகளே நாம் சாப்பிடுகிற அந்த மருந்துகளோட செயல்பாட்டை தடுத்து விடும், குறைத்து விடும். குறைத்து விடக்கூடிய இது இருக்கு. அதுக்கு தான் இந்த மாதிரி இறைச்சி உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், அப்போ பிரெட்டு, மைதாவினால் தயாரிக்கப்பட்ட பரோட்டா, அப்புறம் இந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்க வேண்டும். தவிர்ப்பதன் மூலம் காபி, அப்புறம் பிஸ்கட்டு, வெள்ளைச்சீனி, நாட்டு இந்த மாதிரியான உணவு கட்டுப்பாட்டுடன் அந்த அமுக்கரப்பொடி எடுக்கும்போது ஆண்மை குறைவும் ஏற்படாது, பெண்மை குறைவும் ஏற்படாது. முன்னாடி மகிழ்ச்சியாக வாழலாம். அப்போ ஒரு தினசரி வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும், நம்பிக்கையோடு அமையும்.